Hi viewers, welcome to Athu Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் நீங்க இன்னும் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னைக்கு மெனு பாருங்க, தமிழ் புத்தாண்டு மெனு தான். வடை போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் உசிலி பண்ணியிருக்கேன், பருப்பு உசிலி. அதுக்கப்புறம் இதை சின்ன கிண்ணத்தில் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன், அது களத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன். அப்புறம் வடை பண்ணியிருக்கேன், 3 பருப்பு போட்டு வடை பண்ணுவாங்க. அப்புறம் தோரம்பருப்பு போட்டு ரசம், இது பருப்பு ரசம். இது மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணியிருக்கணும். பால் பாயசம் பண்ணியிருக்கேன், இதில் வெல்லம் போட்டதுனால பால் பாயசம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வடாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் தயிர். ஸோ இன்னையோட மெனு இதுதான். ஸோ இந்த மெனுலாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக நான் காமிக்கிறேன், இந்த வீடியோவில் பாருங்கள். இதே மாதிரி ஃபெஸ்டிவல் மெனு நீங்களும் சமைச்சு சாப்பிடலாம். இப்போ குக்கரில் நான் எப்படி வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் உள்ளுக்கு சாதம் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் விட்டு 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு பால் பாயசத்துக்கு வேக வச்சுருக்கேன். பருப்பு ஒரு கிண்ணத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் சாதம் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ குக்கரில் இந்த ஐட்டம்லாம் நான் வச்சு இப்போ எடுத்துட்டேன். இப்போ பார்க்குறது 3 பருப்பு போட்டு, இது வடைக்கு, இது உசிலிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு கொஞ்சம் என்ன ஊற போடணுமோ அதை போட்டிருக்கேன். இது கோஸ் கூட்டுக்கு பைத்தம்பருப்பும் கோஸும் நான் சின்ன குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இது மாங்காய் பச்சடி, மாங்காவும். அதுக்கப்புறம் அதில் கண்டிப்பாக தாளிப்புக்கு வேப்பம்பூ வேணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு ரசத்துக்கு இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் தனியாக நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருவேன் உசிலிக்கு. இப்போ இது மாங்காய் பச்சடி, மாங்காய் வேகிறது. இதுலேயே வெல்லம் கரைச்சி விட்டு அப்படியே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அது சரியாக வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது கோஸ் கூட்டுக்கு சின்ன குக்கரில் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். பைத்தம்பருப்பும் கோஸும் நான் போட்டு எடுத்திருக்கேன். அது காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா தான் இப்போ போடுறேன். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளிப்பு சிம்பிளாக நான் அப்படியே கோஸ் கூட்டு பண்ணுறேன். இதில் எதுவும் இப்போ அரைச்சி விடலை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ உசிலிக்கு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பருப்பு தண்ணி விடாமல் அரைச்சி இப்போ எடுத்துக்கணும். தாளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கணும் உசிலிக்கு. இந்த மாதிரி வதக்கி நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா உதிரியாக இருக்கணும் உசிலிக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது 1:1 ரேஷியோவில் பருப்புக்கு ஒரு கைனா கடலைப்பருப்பு ஒரு கை, தோரம்பருப்பு ஒரு கை போட்டு நான் பருப்பு ஊற வச்சு காஞ்ச மிளகாலாம் காரத்துக்கு போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அரைச்சி அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ பீன்ஸும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு லைட்டாக உப்பு பத்தலைன்னா தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். இப்போ இது உருளைக்கிழங்கு கறி. உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். சாம்பார், அப்புறம் வத்த குழம்புக்கு, இந்த மாதிரி காய்க்கு எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள். அது லிங்க்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. இப்போ வடைக்கு 3 பருப்பும் போட்டு எல்லாமே ஒரு கை போட்டு நான் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா அரைச்சி வடையாக கொஞ்சம் தேவையான அளவு தட்டிட்டு இப்போ மோர் குழம்புக்கு சின்ன சின்னதாக நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அதை பொரித்து நான் இதில் விட்டுருக்கேன். இப்போ பால் பாயசத்துக்கு அந்த வேக வச்ச அந்த ஒரு கைப்பிடி அரிசி இருந்தது இல்லையா பால்லையே, அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நல்லா கொதித்து வரும்போது சர்க்கரை போட்டு நெய்யில் பாதாமும் முந்திரியும் போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சம் பாதாமும் அரைச்சி விட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நெய்யில் நான் அதிலே ஏலக்காய் பொடி, அப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் ரைசன்ஸ் போட்டு ட்ரை கிரேப்ஸ் அதை போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா மெனுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்பளம், வடாம் அதுக்கப்புறம் நான் பொரித்து எடுத்துட்டேன்.
எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபெஸ்டிவலுக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்காக நான் இதை போட்டிருக்கேன். இந்த மெனு என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சப்டைட்டிலில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல் மெனு மினிமம் இப்படி நீங்கள் செய்யணும். இன்னும் அதிகமாக வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தால் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலட்ஸ் வைப்பாங்க. பைத்தம்பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் கேரட், குக்கும்பர் இதெல்லாம் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம். ஸோ இன்னையோட மெனு இதுதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. தேங்க்யூ.